பாத்ரூம் கழுவவும் ரெடி, கண்ணீர் விட்டு கதறியலும் நடிகை. நடிகர்கள் கவுண்டமணி செந்திலுடன் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்தவர்தான் நடிகை வாசுகி. அவர் நடிகர் கவுண்டமணியுடன் ரிக்ஷா மாமா படத்தில் பேங்க் அதிகாரி டு பிச்சைக்காரி வேடத்தில் நடித்திருப்பார். எப்போது பார்த்தாலும் சிரிப்பை வரவழைக்கும் பட வாய்ப்புகளால் பிஸியாக இருந்த வாசுகி தற்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வருகிறார். வாசுகி சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: எனக்கு வாசுகி என்ற பெயரை எம்ஜிஆர் தான் வைத்தார். என் அப்பா அதிமுக தொண்டர் படையில் இருந்தவர். அப்போது எம்ஜிஆர் காரைக்குடிக்கு வந்தபோது வாசுகி என்ற பெயரை எனக்கு வைத்தார். எனக்கு சினிமாவில் ஹீரோயினி ஆக வேண்டும் என்று ஆசை. ஆனால் என் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு பணம் கிடைக்கவில்லை. அதிமுகவில் நட்சத்திர பேச்சாளராக இருந்தபோதும் நான் பணம் சேர்க்கவில்லை. எனது அப்பாவும் அம்மாவும் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்பதால் நானும் அரசியலுக்கு சென்றேன். அரசியலுக்கு சென்றபோதுதான் எனக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் போனது. ஜெயலலிதா புகைப்படம் பதித்த பெரிய டாலர் வைத்த செயின், வைர மூக்குத்தி, காலில் அரைக்கிற கொலுசு இதையெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் விற்று விட்டேன். ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ரொம்பவும் கஷ்டப்படுகிறேன். காரைக்குடியில் குறைந்த வாடகையில் வீடு எடுத்து ரேஷன் அரிசியில் உணவு செய்து சாப்பிட்டு வருகிறேன். எனக்கு வேலையே யாரும் கொடுக்கவில்லை. நான் பாத்ரூம் கழுவ கூட ரெடியாக இருக்கிறேன். அந்த வேலையையும் யாரும் கொடுக்காவிட்டால் நான் எப்படி ஜீவனை நடத்துவது? நான் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். கட்சியில் பெரிய ஆளாக இருக்கும் ஒருவரை தான் திருமணம் செய்து கொண்டேன். அவர் ஒரு ஆண்டு என்னை நன்றாக வைத்து கொண்டார். பிறகு என் மீது சந்தேகம் கொண்டு என்னை அடித்து உதைத்தார். அப்படி அடிக்கும்போதுதான் என் வயிற்றில் இருந்த குழந்தை அபார்ஷன் ஆகிவிட்டது. அந்த குழந்தை இருந்திருந்தால் நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் என நடிகை வாசுகி கண்ணீர் விட்டு கூறியுள்ளார்.